கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்கிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்துள்ளோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க தேவாலயத்துக்கு. ஒரு மனுஷன் பரிசேயன், இன்னொரு மனுஷன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபம் பண்ணினான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்தியவன் உயர்த்தப்படுவான் என்றான். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா இதயத்துக்குள்ளே ஒரு தாழ்மை இருக்கணும். ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு இரவணத்தில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஊழியத்துக்கு, மிஷினரி ஊழியத்துக்கு, கிராம ஊழியத்துக்கு, சர்ச்சு கட்ட, ஏழை எளிய ஜனங்களுக்கு நிறைய குடும்பத்தில் நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வாயில புறப்படுற ஒரு வார்த்தை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் கண்டிப்பா அதற்கேற்ற நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. சில குடும்பத்துல ரொம்ப உபவாசம் இருப்பாங்க, ரொம்ப தேவனை தேடுவாங்க. தேவன் எல்லாத்தையும் பார்ப்பாரு, முகத்தையும் பார்ப்பாரு, வாயில புறப்படுற வார்த்தையும் பார்ப்பாரு, நம்ம இதயத்துல நம்ம என்ன பேசுறோம் அதையும் பார்ப்பாரு. சில குடும்பத்திலே அவங்க இதயத்துக்குள்ளே நிறைய ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு மனுஷனால கொடுக்கவே முடியல. ஆனா அவன் எப்படி ஜெபம் பண்ணிட்டான் அப்படின்னா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, வானத்துக்கு நேரா தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல். அதனால இந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்து நமக்கு உயிர் பிச்ச கிருபை, அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அது அவருடைய கிருபை. சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு தலை சுத்து வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ப்ரெஷர் வந்துட்டு, ஒரு சுகர் வந்துட்டு அப்படின்னா அடுத்தால எங்க போனோம் தெரிய மாட்டேங்குது. ஆனா தேவனோட சமூகத்துல நோக்கி, தேவனோட சமூகத்துக்கு வந்து, தேவனோட சமூக பாதப்படியில வந்து அமர்ந்து இருந்து ஜெபம் பண்ணுனா வியாதி மறையுது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வருது. வீட்டுல ரொம்ப கடன், ரொம்ப பிரச்சனை, தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு, மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் இப்படிலாம் வருது அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நேரா சர்ச்சுக்கு வரணும். அப்பா உங்க பிள்ளையா வாழணும்ப்பா, நான் நிறைய காரியத்துல கடன் வாங்கிட்டேன், எனக்கு என்ன செய்யன்னு தெரியலப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் வாழ்க்கையிலே நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டேன், எனக்கு மறுபடியும் கிருபை தாங்க, இந்த கடன் அடைக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா தேவன் உதவி செய்வார். அப்போ இரவு நேரத்துல ஒரு குடும்பம் தேவனை தேடினாலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேவனை தேட 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 அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறுது. அதனால நைட் நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் முடிந்த அளவுக்கு எல்லாரும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ
தூங்குறதுக்கு முன்பாக கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. தேவையில்லாத நாளைக்குள்ள பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு ராத்திரி யோசிக்காம, நாளைக்கு இவ்வளோ காரியம் இருக்கா, நைட்டா அப்பா நாளைக்கு நான் தூங்கி எந்திரிக்கும் போது இப்போ நான் நைட் என்னெல்லாம் யோசிக்கிறேனோ அது எல்லாவற்றையும் மாற்றிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துங்க. அதுவே போதும். நமக்கு அவர் பரமபிதா. நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு முன்பாகவே நமக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும். நம்ம 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணா போதும். வீட்டில் 2 பேர் 3 பேர் இருக்கிறீங்களா? இல்லை சில குடும்பத்தில் தனிமையாக தான் இருப்பாங்க. நைட் நேரத்தில் செய்தி கேளுங்க, சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும். எத்தனையோ குடும்பத்திலே அதோட கிருபையினாலே சாட்சி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தேவனோட நாமம் மகிமைப்படட்டும். இந்த இரவு நேரத்திலே உங்க குடும்பத்திலே ஒரு அற்புத அடையாளம் நடக்கும். நம்ம அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா தாழ்த்திடணும். நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஒண்ணுமே இல்லப்பா. ஏன்னா 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு விதமான ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி சில குடும்பத்துல அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான்லாம் நீதிமான்பா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவுனா மட்டும்தான் நீதிமான். அதுவும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதான் நீதிமான். அதுக்கப்புறம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பாவத்தை செய்யக்கூடாது. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. அப்பதான் வாழ்வடைவான். அப்பதான் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்வான். நம்ம வாழ்க்கையிலே நம்ம 24 மணி நேரம் கர்த்தருக்கு முன்பா எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே இன்னும் நம்மள்ட்ட என்னென்ன காரியம் அது நம்மளே அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய சமூகத்துல வரும்போது பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, தாழ்த்திடணும். அவ்வளவுதான். மற்றவங்களை நம்ம குறை சொல்லவோ இல்லை மற்றவங்களை புறங்குறவோ இல்லை நம்ம நியாயப்படுத்தி காமிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வேதம் சொல்லிடுறது உன்னை மண் அப்படி சொல்லிட்டாரு, களிமண் அப்படின்ட்டாரு. அதனால தேவையில்லாத காரியங்கள் நைட் நேரத்தில் உட்காந்து யோசிக்கிற விட்டுட்டு இவனோட சமூகத்தில் அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க. கண்டிப்பா கிருபை தருவார். மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து ஏன் சில குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? எதனால? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இந்த இரவு நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ஒரு வசனமே நமக்கு போதும். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி நாம் எப்படி நம்பி கொண்டிருக்கிறோம்? இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்றேன், அது ஈஸியா இருக்கும். நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு, கடனில் கஷ்டப்பட்டு, மாந்தியத்தில் கஷ்டப்பட்டு, பல பிரச்சனை நடுவில் ஊழிக்கு வந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா தெரிஞ்சது, பாவியா என் மேலே கிருபையா இருக்கு. அவ்வளோதான். இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைபிளில் எனக்கு பிடிச்ச வசனம் எது அப்படின்னா, பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா. இதுதான் நான் ரசிக்கப்பட்ட புதுசில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது இப்படி தான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாவியா என் மேலே கிருபையா, பாவியா என் மேலே கிருபையா, பாவியா என் மேலே கிருபையா, பாவியா என் மேலே கிருபையா இருக்கு, பாவியா என் மேலே கிருபையா இருக்கு, பாவியா என் மேலே கிருபையா இருங்க, என் மேலே கிருபையா இருங்க, என் மேலே கிருபையா இருங்க. அவ்வளோதான். கர்த்தர் இந்த நிமிஷம் வரைய உயிரோடு வச்சிருக்காரு. குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பம் 3 நேரம் சாப்பிடணும் அப்படின்னா பரலோகத்திலேருந்து அனுப்பணும். அதுதான் ஆசீர்வாதம். அதில் வியாதி இருக்காது, அதில் சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாமே அந்த கிஃப்ட்டுக்குள்ளே வந்துடும். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கேளுங்க. 31 நாள் நம்ம சாப்பிடணுமா? பரலோகத்திலேருந்து தேவன் ஆசீர்வதிக்கணும். எல்லார் வீட்லேயும் நிறைய தேவைகள் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியாமல் புலம்பிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையிலே அப்படி உண்டு. நம்ம என்னதம்மா யோசித்து பார்க்கணும். இன்னும் நான் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் காத்திருக்கணும், எப்படி தேவனை தேடணும், அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாச்சுனால நம்ம ஆட்டோமேட்டிக் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். நைட் நேரத்தில் நிறைய காரியங்களை யோசிக்காமல் சிம்பிளா, ஒருவேளை அண்ணே நான் ரசிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்துட்டேன், நான் தசமாக வைக்கிறேன், நான் காணிக்க வைக்கிறேன், உபவாசம் இருக்கேன், எல்லாம் செய்கிறேன். நம்ம இருதயம் யாரையாவது தேவையில்லாம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுதா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின, மற்றவர்களை நம்மளை விட மேன்மையா நினைச்சாச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களை அற்பமாய் அந்த அற்பமாய் ஒரு வார்த்தைக்குள்ளதான் ஏகப்பட்ட ஆன்சர் இருக்கு. அற்பமாய் எண்ணி சில குடும்பத்திலே எங்க பிரச்சனை ஆரம்பிக்க அப்படின்னா மற்றவங்களை போய் அற்பமா எண்ணிட்டு இருப்பாங்க. அவ அப்படித்தானே, அவங்க அப்படித்தானே, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. எல்லாரையும் தேவன் படைச்சிருக்காரு, தேவன் தான் உருவாக்குனாரு. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவலிருந்து புறப்படலாகாது. நம்ம யாருமே நம்ம யோசிக்க வேண்டாம், பேசவும் வேண்டாம். நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்ந்தாலே போதும்பா. நான் பைபிள் வாசித்தது இல்லை, பரலோகத்துக்கு போகாம வந்துடக்கூடாது, பாதியில இங்கேயும் அங்கேயும் இருந்துடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போய் சேர்ந்தாலே போதும். அதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நைட் நேரத்தில் சின்ன ஜோமனி முடிக்க போறேன், கேளுங்க. அப்பா நான் உண்மையா வாழணும்ப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்க, அவ்வளவுதான். 2 பாயிண்ட். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம், உங்க பாதப்படியில் வருகிறோம்ப்பா. கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்தீங்கப்பா, நன்றி. இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் டிராவலிங்ல இருக்காங்க, எல்லாருக்கும் கர்த்தரோட பாதுகாப்பு வேணும். புதிய மாசத்துல கடந்து போகும்போது புது கிருபை வேணும், புதிய அபிஷேகம் வேணும், புதிய வல்லமை வேணும். நைட் நேரத்தில் யாரெல்லாம் அப்பா தூங்காமல் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் கிருபை தாங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிலை திறந்து பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுப்புங்க, துதிக்கிற பிள்ளைகள் எழுப்புங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கோ மன்னித்து ஆசீர்வதிங்க. புதிய மாசத்துக்குள்ள அப்பா நாங்கள் எல்லாரும் போகணும்ப்பா. அந்த புதிய மாசத்துக்குள்ள போறதுக்கு இந்த இரவு நேரத்தில், இந்த மாசத்துல கடைசி நேரத்தில் இருக்கும்பா. இந்த மாசம் முழுதும் எங்களை பாதுகாத்தீங்களாப்பா, நன்றிப்பா. எத்தனையோ குடும்பத்துல எல்லாம் அசாக்கியம் எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா, எங்களை பத்திரமா பாதுகாத்து கொண்டீங்கப்பா. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைப்பா. எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்து இந்த 11 மாசமும் நிறைவு பெற கர்த்தர் கிருபை செஞ்சீங்கப்பா. கர்த்தர் கிருபை செஞ்சீங்க. இந்த வருஷம் இத்தனை மாசங்களை பாதுகாத்தீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, தேவனார்கள் அப்ப மினிஷன் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. நாங்க பரலோகத்துல வரணும்ப்பா. இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், தன்னுடைய கிருபை தாங்க. அடுத்த புதிய மாசத்துக்குள்ள எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இந்த இரவு நேரத்தில் தனி ஜெபம் பண்ண உங்களுடைய பாதமுள்ள காத்திருக்க கிருபை தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எங்க இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினை தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி போட்டுங்க, பூரண சுகம் தாங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. உங்க நாமமே கொடுத்தோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, இந்த மாசத்திலே ஒவ்வொரு நாளும் இரவும் போலுமா ஜெபிச்சாங்கப்பா. பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் நிறைய அற்புத அடையாளம் பண்ணியிருக்கீங்கப்பா. சாட்சி சொல்லணும் அப்படின்னு எங்க வாழ்க்கை பத்தாதுப்பா. நாங்கள் கர்த்தருக்கு உண்மையா இருந்து குடும்பத்தில் ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. புதிய மாசத்துல கால் எடுத்து எங்களுக்கு கிருபை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே கூட ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி இரவணத்தில் இன்பமான தூக்கம் தந்து புதிய மாசத்துல அழைத்து கொண்டு போங்க. கர்த்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலமும் நம் மனோடு கொடுப்பதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். புதிய மாசத்துக்காக காத்திருங்கள். ஆவியான உங்களோடு பேசுவோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.